வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெம்சிலா அவோ எழுதின த ஸ்பியர் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமோட தீம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிங்க்ட் வர்சஸ் moral ரெஸ்பான்சிபிலிட்டி, கில்ட் அண்ட் ரிடம்ஷன், த சைக்கிள் ஆஃப் லைஃப் அண்ட் டெத், ஹியூமனிட்டிஸ் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர், ரிக்ரெட் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன். இந்த கவிதை ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் எல்லாமே இந்த ஈட்டி, ஸ்பியர்னா ஈட்டி, இதால் தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் இந்த ஈட்டியை மறந்து அந்த ஜும் ஃபீல்டுனா இப்போ அறுவடை முடிஞ்ச உடனே அந்த அறுவடை முடிஞ்சு மிச்சம் அங்கே இருக்கும் இல்லையா, தேவையில்லாததெல்லாம் அதெல்லாம் கொளுத்திடுவாங்க. கொளுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நிலத்தை உழுதுட்டு அதில் திரும்பி விவசாயம் செய்வாங்க. அந்த ஜூம் ஃபீல்டில் அவர் மறந்து வச்சுட்டு வந்ததுனால திரும்பி போய் எடுத்து வரதுக்காக போயிருக்காரு. இப்போ இதுலேருந்தே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடுது இவர் ஒரு வேட்டைக்காரர்னு. அவர் திரும்பி வரத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் கூட வந்த மற்ற ஆட்கள்லாம் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இருட்டுக்குள்ளே அவங்க திருப்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேரணும். ஏன்னா அவங்க வீடு, அதுக்கப்புறம் இந்த விவசாய நிலம், அதான்னா காடு. ஸோ காட்டிலேருந்து வேட்டையாடிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாங்க, நமக்கு புரியுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இவர் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அருவி இருக்குது. அந்த அருவியை அவர் தாண்டி போகணும். ஆனால் அந்த அருவியோடைய அந்த கூல்னஸ்ஸு, அந்த குளிர்ச்சியை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே கொஞ்சம், ஏன்னா அவர் ரொம்ப தூரம் திரும்பி போகணும் வீட்டுக்கு, கொஞ்சம் அந்த அருவியில் கொஞ்சம் அப்படியே காலை பதிச்சுட்டு போகலாமேன்னு தோணி அவர் அப்படியே போன உடனே ஒரு உடம்புல இருக்கிற அந்த களைப்பெல்லாம் போயிடுது. அப்படியே புத்துணர்வோடு அவர் திரும்பி வெளியில் வராரு. இப்போ நேராக ஒரு வீட்டுக்கு போகணும். அவருக்காக ஒரு மனைவி அங்கே அவளோடு காத்திருப்பாங்க. அந்த வேகத்தில் அவர் போகிறாரு. இப்போ சாயங்காலம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அது முடிய போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த காடே இருட்டாக ஆகிடும். சூரியனுடைய அந்த கதிர்களும் அப்படியே மறைஞ்சிக்கினே இருக்குது. இதை சொல்கிற விதமே பார்த்தா ஏதோ நடக்க போகிறதுன்றது நமக்கு முன்னாடியே அவர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, இதெல்லாம் இந்த ஈட்டியால் தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அவர் தனியாக நடந்துட்டுருக்காரு. அவர் கூட இருக்கிறது அவர் கையில் இருக்கிற அந்த ஈட்டி மட்டும்தான். அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது. கண்டிப்பாக அது ஒரு மானோட சத்தம் தான். பார்த்த உடனே அவருக்குள்ளே இருக்கிற அந்த வேட்டைக்காரை முழிச்சுக்கிறான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி அவரால் ஒரு உருவத்தை பார்க்க முடியுது. அந்த பக்கமாக போயின்ட்டுருக்கு. எதுவுமே அவரால் யோசிக்க முடியல. அவரோட மனசில் அந்த வேட்டையாடுற அந்த தன்மை மட்டும்தான் இருக்குது. உடனே அந்த ஈட்டியை எடுத்து கரெக்டாக அவர் அங்கே பார்த்ததை குறி வச்சு அடிக்கிறாரு. அவர் அடித்த ஈட்டி போய் அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த டார்கெட் மேலே பட்டுடுது. கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம், அதுக்கப்புறம் எந்த சத்தமும் இல்லை. சரி, நம்ம ஈட்டி சரியாக அது போய் தாக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு மான் தான் அவர் நினச்சது அடித்தார். ஆனால் அது கர்ப்பமாக இருக்கும்ன்றது அவருக்கு தெரியல. அதால் நகரவே முடியல. ஏன்னா அந்த ஈட்டி அந்த மான் வழியாக பாஞ்சு அதை அப்படியே அந்த இடத்தோட அப்படியே பதிய வச்சிடுச்சு. அந்த ஈட்டி மண்ணில் புதஞ்சிடுச்சு. இப்போ அந்த மானால் நகரக்கூட முடியல. இந்த மான் அந்த உயிரை விடுறதுக்கு முன்னாடி அதோட குட்டியை வெளியில் அது தள்ளி விட்டுடுது. இப்போ ஒரு இறப்பும் நடக்குது, ஒரு பிறப்பும் நடக்குது. இந்த குட்டி அதோடைய பனிக்குடத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு அந்த தண்ணியில் தவிக்குது. இந்த அம்மா மான் தான் அந்த பனிக்குடத்தை உடைக்கணும். ஆனால் அது ஈட்டி அது உடம்புல சொருவி இருக்கிறதுனால அதால் நவரவே முடியலை. அந்த குட்டிக்கு அதால் உதவ முடியல. இந்த வேட்டையாளால் தாங்கவே முடியல. என்ன ஒரு பாவத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்றது அவருக்கு இப்போ தான் புரியுது. இப்போ இருட்டாக வேற ஆகுது. அதுக்குள்ளே அவர் வீட்டுக்கு போய் சேரணும். இப்போ அந்த மான் உயிரை விட்டுடுச்சு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த மானோட கண்ணில் தண்ணியோடு இருக்குது. அதுக்கு பார்வை இல்லை, ஏன்னா இறந்துடுச்சு. ஆனால் அந்த கண்ணில், அந்த இறந்த கண்ணில் கண்ணீர் அப்படியே நிற்குது. இவர் பக்கத்துலேருந்து அந்த புல்லெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கண்ணை மூடிடுறாரு. ஒரு வகையில் அவரால் அந்த பார்வையை தாங்கவும் முடியல. செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மானியம் குட்டியும் சுற்றி ஒரு வட்டம் வரைகிறாரு. அது என்னன்னா, மற்றவங்கெல்லாம் அது ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கை. அந்த வட்டம் அந்த மாதிரி போட்டுட்டா மற்ற விலங்குகளோ யாரும் அதை தாக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. மனசுக்குள்ளே பயங்கர பாரத்தோடு அந்த ஈட்டியை வெளியில் எடுக்கிற எண்ணமே இல்லை. அப்படியே ஓடி போகிறாரு. ஏன்னா மனசுக்குள்ளே அவர் செஞ்ச பாவம் அந்த அவர் அவர் மனசாட்சி உறுத்துது. கண்ணில் தண்ணி, உடம்பெல்லாம் களைச்சி போய் நேராக வீட்டுக்கு போனால் அவங்களுடைய மனைவி அவருக்காக சமைச்சின்ட்ருக்காங்க. அந்த மனைவி கர்ப்பமாக இருக்காங்க. அவரால் மனசாட்சி உறுத்தலோடு என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டு வந்தார் இவருக்கு தெரியும். போய் மனைவியோடைய வயிற்றில் அந்த உள்ளே இருக்கிற குழந்தைய அப்படியே தொட்டு பார்க்குறாரு.
கடவுளே இந்த குழந்தை வந்து பத்திரமா இருக்கணும், நல்லபடியாக பிறக்கணும். ஏன்னா வந்து இவர் அங்கே ஒன்று அழிச்சிட்டு வந்திருக்காருன்றது இவருக்கே தெரியும். அவரால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ வந்து அவருக்கு தெரியுது அந்த பாவத்துக்கு காரணம் அவர் கையில் இருந்த ஈட்டி இல்லைன்னு. ஆரம்பிக்கும்போது சொல்கிறாரு எல்லாத்துக்கும் ஆரம்பம் இந்த ஈட்டி தான்னு. ஆனால் அது இல்லை, யோசிக்காமல் இவர் செஞ்ச ஒரு செயல் தான். அதாவது வந்து ஒரு இறையை பிடிக்கிற எண்ணம் மட்டும்தான் இவர் மனசில் இருந்தது தவிர வேறு எதையுமே இவர் யோசிக்கலை. ஆனால் அந்த யோசனையெல்லாம் செஞ்ச செயலோட தாக்கம் இவர் மேலே வந்து இப்போ அழுத்தமாக இருக்குது. இதுதான் இந்த கவிதை. வாங்க படித்து பார்க்கலாம். இட் வாஸ் அ ஸ்பியர் தட் ஸ்டார்டட் அட் ஆல். இந்த ஈட்டி தான் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சுது. I had to go back for it to the shed in the gym, and when I regained the main path, the others were long gone. நான் வந்து அந்த வயலில் அதை விட்டுட்டு வந்திருந்தேன். அதனால் அது இல்லாமல் வேட்டையாடுறவங்க வந்து எதுவும் செய்ய முடியாது இல்லையா. அதனால் இவர் அதை எடுக்க போயிருக்கார். திரும்பி வரும்போது மற்றவங்களாம் இவர் விட்டுட்டு போயிருந்தாங்க. At the stream I stood hesitant. On the tree trunk lying across, but its cool waters inviting, I waded in for a quick soak in its wet fold. அங்கே இருந்து அந்த அருவியில் அந்த தண்ணி வந்து அந்த குளுமை வந்து என்னை வந்து ஈர்த்துது. அதனால் வந்து நான் தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே போய் என்னை கொஞ்சம் என்னுடைய உடம்புக்கு வந்து ஒரு ஆறுதல் தர மாதிரி இதமாக இருக்கிற மாதிரி இருந்தேன். பிஃபோர் த லாங் ட்ரெக் ஹோம். ஏன்னா நான் வந்து இன்னும் நீண்ட தூரம் போகணும் என் வீட்டுக்கு. In the embrace of the soothing fluid, weariness left my tired limbs, and I came out a new man, my mind bent on home and the one waiting there. அந்த தண்ணியோட அந்த குளிர்ச்சியில் அந்த இதத்தில் வந்து என் உடம்புல இருந்த களைப்பெல்லாம் போயிட்டு அப்படியே வெளியில் வரும்போது புத்துணர்ச்சியாக வெளியில் வந்தேன். இப்போ என் மனசு ஃபுல்லாக வீட்டுக்கு போகணும், எனக்காக என் மனைவி அங்கே காத்துன்றப்பா. இது மட்டும்தான் என் மனசில் இருந்தது. The shadows were lengthening as the rays of the fading sun sped through bushes and shrubs along the rough-hewn jungle path. இப்போ வந்து நான் வேகமாக போயிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும்னு தெரியுது. காட்டு வழியாக வேகமாக போயிட்டுருக்கேன். With the spear as my only companion, I hurried my face when suddenly a low bark stopped me in my track. என் கையில் இருந்த ஸ்பியரை தவிர என் கூட வேறு யாருமே இல்லை. நான் வேகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. உடனே வந்து நான் என் நடையை நிறுத்திட்டேன். Another low moan and a blurry flight across the path, and my spear fled with a lightning speed. No volition, only instinct accelerating, deadly aim towards a shapely stiletto. திருப்பி ஒரு மெதுவாக ஒரு முனங்கல் மாதிரி கேட்டுச்சு. அங்கே வந்து அந்த உருவம் நவுறதை பார்த்தேன். உடனே, அதாவது நான் யோசிக்கவே இல்லை, உடனே இன்ஸ்டிங்க்டாக அந்த க்ஷணத்தில் வந்து என் கையில் அந்த ஈட்டி அப்படியே பறந்து போய் அதோடைய அந்த இலக்கை வந்து தாக்கிடுச்சு. A thud and a crash in the shrubs, and afterwards a great stillness. I crept forward and gasped at the sight of a writhing doe, my spear firmly impaled in her wounded bigness. அங்கே போய் பார்த்தா ஒரு வயிற்றில் நிறமாதமாக இருக்கக்கூடிய ஒரு மான். அதில் தான் என்னோடய ஈட்டி வந்து அப்படியே சுருவி அந்த மானை வந்து தாக்கியிருக்கு. Her life ebbing away. அவள் உயிர் போய்கிட்டே இருக்குது, அந்த மானோட உயிர் போய்கிட்டே இருக்குது. She exhaled with a last moaning heave, expelling new life from her dying frame, wrapped in her guts and the birthing blood. அவளோட கடைசி மூச்சை விடும் போது அவளுக்குள்ளே இருந்த அந்த குழந்தை வெளியில் வருது, அந்த உயிர் வந்து வெளியில் வருது, இப்போ உயிர் போகுது. She tried to free the newborn from its watery fold, but my spear stood unyielding in its hold. அந்த பனி குடத்துலேருந்து அந்த குட்டியை வந்து விடுவிக்கிறதுக்கு அந்த தாய்மான் வந்து முயற்சி செஞ்சுது. ஆனால் இவர் எரிஞ்ச ஈட்டி வந்து அந்த மானை நகரக்கூட முடியாமல் அதை வந்து அதுக்குள்ளே நல்லா பதிஞ்சு மண்ணில் பதிஞ்சிருந்தது. Grief engulfing my suddenly tired body, I stood there numb, a mute witness to my own crime. என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே வந்து உடம்பில் இருக்கிற உணர்வு சக்தி எல்லாம் போன மாதிரி நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். என்னுடைய குற்றத்துக்கு நானே வந்து சாட்சியாக பார்த்துட்ருந்தேன். Until the evening shadows urged for safety, hurriedly gathering some wild grass, I covered her unseeing teary eyes to mark my shame and invoke nature's forgiveness. அதுக்கப்புறம் வந்து இருட்டிக்கிட்டே இருந்தது. நான் வேகமாக என்ன பண்ணேன்னா புல்லை எடுத்து அந்த கண்ணில் வந்து தண்ணியோடு அந்த இறந்து போன கண்கள் மேலே அதை வச்சேன். என் மனசு ஃபுல்லாக எனக்கு வந்து நான் பண்ண தவிர வந்து என்னை வந்து குத்திக்கிட்டே இருந்தது. இயற்கை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இந்த செயலெலாம் செஞ்சிட்ருந்தேன். Next I erected the circle of Jenna around the still and bloody Dio, praying fervently that other predators would know the sign and steer clear of the spear blighted spot. அப்புறம் அந்த மானையும் அதோட குட்டியை சுற்றி ஒரு வட்டம் போட்டேன். அவங்களோட நம்பிக்கை என்னென்னா அந்த மாதிரி ஒரு வட்டம் இருந்ததுன்னா எந்த மிருகமோ இல்லை வேறு யாரோ இந்த உள்ள வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்கள தாக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. Leaving my accursed weapon where it stood, I ran and stumbled, fearful of other demons stalking me.
நான் அந்த ஈட்டியை அப்படியே விட்டுட்டு பயந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை என்ன வேறு ஏதாவது வந்து தாக்கிடுமோன்ற பயம் ஏதோ என்னை திருத்துற மாதிரி நான் ஓடியிருந்தேன். திருத்துனது அவர் செஞ்ச பாவம் தான். I ran faster, bleeding and weeping until I stumbled into the waiting arms sitting by the roaring hearth. Hearthனா அடுப்பு. வேகமாக ஓடி வந்தேன். ரத்தம் வருது, கண்ணன் தண்ணி வருது. அப்படியே ஓடி போய் அங்கே அந்த அடுப்பு பக்கத்தில் எனக்காக காத்திருந்த என் மனைவி கிட்ட போய் நான் சேர்ந்தேன். As she cradled my tortured self in the stillness of the night, I caressed her rounded fullness, praying to the gods to protect my seed. அவங்க என்னை வந்து அப்படியே தடவி சமாதானப்படுத்திகிட்டே இருக்கும்போது அவங்க கர்ப்பமாக இருந்திருக்காங்க. அந்த வயத்துக்குள்ளே இருந்த என்னுடைய விதையை நான் வந்து கடவுளே இதை பத்திரமா காப்பாற்று. ஏன்னா இவர் என்ன செயல் செஞ்சு வந்திருக்கான்னு இவருக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த பாவம் வந்து அந்த குழந்தையை தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள் கையில் வந்து என்னுடைய விதை என்னுடைய குழந்தைக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறாரு. From mindless stalkers such as me, for now I knew it was not the spear alone that caused it all. அதாவது எதுவுமே யோசிக்காமல் நான் வந்து வேட்டையாடினது இப்போ எனக்கு புரியுது. அது ஈட்டியால் மட்டும் இல்லை நடந்த பாவம். அந்த பாவத்துக்கு யார் காரணம்னா யோசிக்காமல் இவர் செஞ்ச செயல் தான் அப்படின்ற ஒரு தெளிவு அவர் மனசில் வருது. அந்த பாவம் அவரை உறுத்துது. இத்தோடு இந்த கவிதை வந்து முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.